அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் மௌனத்தில் எல்லாரின் குரலும் உரக்க கேட்கும், கடவுளின் குரல் மட்டும் மெலிதாய். மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய், மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நல்லெண்ணமும் நன்மனமொழியும் நம்பிக்கையும் நல்லற செயலும் நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை, நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம், நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம், நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நற்பண்பு குணமும்
நலம் சிந்தும் திறனும் நற்பழக்கமும் நல நிறைவாழ்வும் நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே, நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய், மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 40 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். அவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதுரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலக திருஅவை என்று பாடகி புனித செசிலியாவின் விழாவை கொண்டாடுகிறது. பாடலாலே, இசையாலே, இசையை கேட்பதாலே, இசையை உருவாக்குவதாலே, இசையை உணர்வதாலே கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அர்ப்பணத்திலும் தியாகத்திலும் இந்த பாடகர் குழு பணி செய்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த செசிலியாவின் அடிச்சுவடிலே நாம் வழி நடந்து நம்முடைய திறமைகளாலே, பாடுகின்ற கேட்கின்ற திறன்களாலே ஆண்டவரை புகழ்கின்ற பொது நல உணர்விலே வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில சங்கடம் உண்டு. இந்த 40 ஆண்டு கால என்னுடைய கொயர் அனுபவத்திலே சொல்லுகிறேன், முன்பு இருந்தது போல உள்ள அர்ப்பணத்தன்மை இன்றைக்கு இல்லை. ஒரு கொயருக்குள்ளே பலவிதமான கட்சித்தனங்கள் காட்சியாக வெளியே தெரிகிறது. என்னுடைய திறமைதான் வெளியே தெரியப்பட வேண்டும் என்ற ஒரு தன்மையும் பொறாமை தன்மைகளும் அதிகமாக இந்த கொயர் வகுப்புகளுக்குள்ளே நுழைந்து விட்டது ஒரு சாபக்கேடோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் பாடணும், என் குடும்பம் பாடணும், என் பண்டாட்டி பாடணும், என் மாப்பிள்ளை பாடணும், என் பிள்ளை பாடணும், என் குடும்பம் மட்டும்தான் பாடணும்.
என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை. பாடுகின்ற யாவரை வீழ்படுத்திக் கொள்ளலாமே. நல்ல தியாகத்தோடு குரல் வளத்தோடு வந்தால் நிச்சயமாக அனைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் நம்முடைய பங்குகளிலே வேண்டும். ஏதோ தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே காட்டுறது போல இன்றைக்கு தோற்றமளிக்கிறது. இயல்புதான், மனிதத்தன்மை தானே, மனுஷங்க தானே, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதையும் தாண்டி செல்ல வேண்டும். இரண்டாவது, புதிதாக பாடி பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் மக்களுக்கு பழகி கொடுத்து பாடினால்தான் அது ஒரு பாட்டாக மாறும். மூன்றாவது தன்மை, இன்று இருக்கக்கூடிய ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துகிற விதங்கள், மைக்கு கான்சியன்சஸ். ஒரு ஆளுக்கு 3 மைக்கு கொடுத்தாலும் பத்தாது என்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. அதாவது பாட்டு கச்சேரி தரங்களை போல இன்றைக்கு ஆலய வழிபாடு பாடகர் குழுக்களின் தன்மை இன்றைக்கு போய்கொண்டிருப்பது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. கடவுளை அற்புதம் செய்து நிகழ்ச்சிகளை சரிப்படுத்தினால் நன்று என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சதுசேயர்களை பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டால் அவர்களின் கேள்வியின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம். உயிர்ப்பை பற்றிய உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். சதுசேயர்கள் சாலமோன் அரசர் காலத்திலே எருசலேம் தேவாலயத்தில் தலைமை குரு சாதோக்குவின் வாரிசாக திருப்பாணியாற்றிய தொடங்கினார்கள். பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் வலுவான உயர்குடியை சார்ந்த இவர்கள் தலைமை குரு பதவியை தங்களிடமே தக்க வைத்துக் கொண்டார்கள். எருசலேம் தேவாலய திருப்பணி மற்றும் நிர்வாகத்தை இவர்களே கண்காணித்தார்கள். மோசையின் சட்டங்கள் அடங்கிய 5 நூலை, அதாவது முதல் 5 நூல்கள் மட்டுமே திருநூலாக ஏற்றுக்கொள்வார்கள். வானக தூதர், உயிர்ப்பு, மறுவாழ்வு இந்த கருத்துக்களை மறுத்தார்கள். இயேசுவின் இறுதி தீர்ப்பிலே தான் இரவின் விசாரணை செய்து தீர்ப்பிட்டு பிலாத்துவிடம் ஒப்படைத்து மரண தண்டனையை நிறைவேற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் சதுசேயர்களே. இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்த திருத்தூதர்களை தலைமை சங்கத்தார் அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார்கள். கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டு எருசலேம் தேவாலயம் தரைமட்டமான போது சதுசேயர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள். இயேசுவின் பதில் உயிர்ப்பை பற்றிய தெளிவை கொடுப்பதோடு சதுசேயர்கள் நம்புகின்ற தோரா அல்லது 500 அடிப்படையிலும் அமைந்தது சிறப்பான அம்சம். இது சதுசேயர்களைப் போல கண்ணை இறுக மூடிக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை இருண்டுவிடும். கண்களையும் இதயத்தையும் திறந்து யதார்த்தமான வாழ்வு வாழ தொடங்கணும் என்றால் நலமான வாழ்க்கை வசந்தமாகும். அன்புக்கினியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய உயிர்ப்பு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையின் அடிப்படையிலே, நன்மைகளின் அடிப்படையிலே, நன்மைத்தனங்களின் அடிப்படையிலே அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய மறுவாழ்வு நமக்கு நம்பிக்கையூட்டி நம்முடைய வாழ்வை ஆழப்படுத்தும், அகலப்படுத்தும். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். மன்றாடுவோமாக. வாழ்வோரின் கடவுளை இறைவா, நீர் என்றும் இன்றும் என்றும் வாழ்கின்றவர், இறப்பே அறியாதவர், ஒளியில் வாழ்கின்றவர். உம்மை போற்றுகிறோம். உயிரும் உயிர்ப்பு நீரே என்று நாங்கள் நம்புகிறோம். உயிர்ப்பில் எங்களது நம்பிக்கையை ஆழப்படுத்தும், எங்களது வாழ்வை நெறிப்படுத்தும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே வாழ்வினால் புகழ்தல் வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. ஒரு முறை பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே வாழ்வினால் புகழ்தல் வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. ஒரு முறை பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே வாழ்வினால் புகழ்தல்
வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. வானுயர் பாடல் எல்லாம் கற்று தந்தாயே. வாழ்வால் புகழ்தல் வானுயர் பாடல் எல்லாம் கற்று தந்தாயே. பாடும் குயிலாக பரமனின் குரலாக பார்தனில் நிலைத்தாயே. பாடும் குயிலாக பரமனின் குரலாக பார்தனில் நிலைத்தாயே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே, எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே, எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. ஒரு முறை பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே. வாழ்வினால் புகழ்தல் வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. தந்தாயே. உள்ள கோயில் அருளின் சாரல் உணர்ந்திதை பாடி தந்தாயே. கடவுளின் கனிவாக காற்றினில் பண்ணாக கீதமாய் வந்தாயே. கடவுளின் கனிவாக காற்றினில் பண்ணாக கீதமாய் வந்தாயே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே, எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. இறையை இசை வழி புகழச் சொன்ன சிசிலியே, எங்கள் இதயம் நிறைந்த இசையை தந்தோம் புனிதையே. ஒரு முறை பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே. வாழ்வினால் புகழ்தல் வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. ஒரு முறை பாடல் இறையிடம் வேண்டல் இருமுறை ஜெபிப்பதுவே. வாழ்வினால் புகழ்தல் வானிறை போற்றல் என்றும் அவர் புகழ் சாற்றிடுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.